ஏதோ பெண்டு நிமிடுற வேலைன்றாங்களே அதுதாங்க இது. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு போங்க. ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ராஸ்பெரிக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு. ஸோ ராஸ்பெரி மீட் ப்ளூபெரி, ப்ளூபெரி மீட் ராஸ்பெரி, பி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன க்ரீன் ஹவுஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் இட்ஸ் ஏ டெம்பரரி க்ரீன் ஹவுஸ், வெறும் ஸ்ட்ரக்சர் வண்டி இருக்குது பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 9th Februaryங்க, இட்ஸ் எ சண்டே. நான் சாப்பாடு படம்லாம் நல்லா முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் இப்போ ஒரு 2:30 ஆகும் பழகுது. மோஸ்ட்லி நான் 1:30 வந்துட்டேங்க. ஃபுல் இந்த டபுள் பெட் க்ளீன் அப் தாங்க. இந்த டபுள் பெட்ன்றப்ப இந்த பிக் பெட் அங்கே நிறைய மண் சேர்ந்துட்டு இருக்கு. மீன்ஸ் லைக் அந்த பக்கம் வந்து சமம் பண்ணின்னு வந்தேன். ஸோ இங்கே நிறைய மண் சேர்ந்துட்டு இருக்கு. இங்கே மேடு பள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணலான்னுக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் எடுத்து இங்கே தள்ளிடலான்னு இருக்கிறேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் டுடே இஸ் இங்கே இருந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, அப்படியே மனசுலேருந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. ஏன்னா அது மண்ணே ஒரு மாதிரி பண்ணிட்டுக்குதுங்க. அது இங்கே இருக்கிற மேடு பள்ளம்லாம் பிகாஸ் ஆஃப் தட். இங்கே பாருங்கள், தண்ணி சேருது பாருங்கள் எப்படி. இட்ஸ் நாட் கோயிங் அவே அட் ஆல். அவ்வளோ தண்ணி சேரவே கூடாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் திஸ் டிட், பட் யா, இந்த பிளாஸ்டிக் ஷீட் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டேன். இதுக்கு கீழே கொஞ்சம் பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது தான் இப்போத்துக்கு. I will be getting rid of that as well. Like once I have everything in a level field இல்லைங்களா, இருக்கிற இந்த கார்பெட் கூட எடுத்து போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போத்துக்கு கொஞ்சம் grip ரிட்டர்ன் நடக்கிறப்போ கொஞ்சம் கச்சன்னு ஆகிடுதுன்னு வச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா கார்பெட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி பேட் ஃபார் இது. இப்போதுக்கு வேறு பிளாஸ்டிக் ஷீட் மேலே தான் இருக்குது. டைரக்ட் சாயில் கான்டாக்ட் எதுவும் இல்லை. பட் யா, இது கிளியர் ஆனதுலேருந்து பாருங்கள், நான் ஒரே ஒரு வெஜிடேஷன் இல்லைங்க அதுக்கு கீழே. பிளாஸ்டிக் ஷீட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்குது, களைகளெல்லாம் வராத மாதிரி. பட் இட் ஆல்சோ ஐ திங்க் சம்ஹவ் மெசஸ் அப் த சாயில் ஆஸ் வெல். எனிவே, தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் ஐ டிட் டுடே. அது வெளியே போனது இப்போ எடுத்துன்னு போய் நான் பின்னில் போட்டுருவேன் இதை. பட் அதர் தேன் தட், வீட்டிலேருந்து இந்த அமேசான் பாக்ஸுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். விசில் அகைன் இதை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். கவர் பண்ணிவிட்டு அது மேலே இது கொட்டிடுவேன், காம்போஸ்ட் எல்லாம். பட் இந்த ஏரியாவுக்கு நிறைய சாயில் தேவைப்படுதுங்க. I don't know, இது நடைபாதை தானே, அவ்வளோ ஒன்றும் வளர்க்க மாட்டேன். I'll probably buy some top soil and then throw it here just to make it more level இருந்தால் தான் அது தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகும். இல்லைன்னா அங்கே கச்சான்னு இருக்கும், போகிறப்போ வரப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. எனிவே, திஸ் திங் இஸ் ஆஃப். I will do whatever is possible now. இன்னும் இதே தான் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லு அப்படியே ஒரு மாதிரி செம்மண் மாதிரி பண்ணிகிட்ருக்கு. இந்த கட்டையை வச்சு பார்த்தேன் பாருங்க, அப்போ தான் தெரிந்து பாருங்கள் எவ்வளோ லெவலில் கம்மியாக இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. ஸோ அங்கே இருந்து இந்த எக்ஸஸ் மண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டேன். அப்போ கூட இட் இஸ் நோவேர் மேட்சிங் டு வாட் எவர் ஐ வாண்ட். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இவ்வளோ மண் அள்ளி எடுத்துன்னு வந்து கொட்டணும். இப்போது நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா மண் இருக்காங்க. ஏன்னா இது லெவலில் இருக்குது, ஐ கேன் சி. அந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா மண் இருக்குது, அதை நோண்டி எடுத்துகிட்டு வந்து கொட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போது. ஆர் ஐ மைட் ஹேவ் டு பை சம் நியூ டாப் சாயில். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க. பட் இது ஒரு ப்ரீவியஸ் எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரொம்ப வருஷமாக இருக்கிற மண் மேலே வேறு மண் எடுத்து வந்து கொட்டக்கூடாது. காம்போஸ்ட் போடலாம், பட் மண் காம்போசிஷனே சேஞ்ச் பண்ணக்கூடாது யூஸ்வலி, பிகாஸ் இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு கெட் யூஸ் டு இட். இப்போ 2-3 இயர்ஸ் ஆகிட்டு. இப்போ இங்கே எதுவும் வளர்க்க மாட்டேன் இப்போத்துக்கு. இது ஒரு நடைபாதை தான் இது. ஸோ ஐம் திங்கிங் ஐ வில் பை அண்ட் புட் சம்திங் இன். இல்லை, இப்போத்துக்கு நான் நடக்கிறதுக்குன்ட்டு தான் வச்சுருந்தேன். பட் அது கொட்டி எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இது பண்ணேன். பாருங்கள், இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் த கார்பெட் அண்ட் த பிளாஸ்டிக் ஷீட் தட் வாஸ் தேர். ஸோ நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எ லாங் டேர்ம் வயபிலிட்டி. லாங் டேர்ம் ஐ நீட் அ டிஃப்ரெண்ட் பிளான்.
இது இவ்வளோ ஹைட் என்னத்துக்கு வருதுன்னா நான் ஸ்பிரிட் லெவல் வச்சு லெவல் பண்ணுங்க. அந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் ஸ்பிரிட் லெவல் வச்சு பண்ணதில்ல, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 inches இந்த லெவலில் உயர்த்தணும். இப்போ I don't know, I definitely need soil. It need not be like a fertile soil, but top soil வேணுவாங்க இந்த ஊரில். எடுத்துன்னு வந்து கொஞ்சம் மண் கொட்டிட்டாங்க இங்கே எல்லாம். அந்த கார்னரில் இந்த மேட்லேருந்து தான் எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா அது நான் பேரியர் வச்சேன் இல்லைங்களா, இது பவுண்ட்ரி. அப்போது நிறைய மேடு இருந்துச்சுன்னு அதை தள்ளி இந்த பக்கம் விட்டுருந்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே ரைஸ் பெட் போடுறப்ப அதை சமம் பண்ணியிருப்பேன். ஸோ இட் இஸ் கெட்டிங் யூஸ் நவ். ஸோ இப்போத்துக்கு இவ்வளோ வந்திருக்கு. லைக் இப்போ லெவல் வச்சு பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் இன்னும் இருக்குது. இன்னும் ஐ நீட் லாட் மோர் ஆஃப் திஸ். பட் இப்போ கொஞ்சம் லெவல் இருக்குது. பட் ஆஸ் ஐ செட், இட் டேக்ஸ் மோர் தென் இப்போ நான் நடந்தானாக்கா திருப்பம் உள்ளே போயிடும். அண்ட் தென் திஸ் இஸ் கோயிங் டு பி நடைபாதை. ஸோ நான் நடைபாதை இருக்கிறதுனால அப்பப்போ மண் கொட்டின்னு இருக்கணும்னு தோணுது. பட் பார்க்கலாம் இருங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. இது மேலெல்லாம் நடக்கிறது நல்லா they have settled down well. பட் அந்த பிளாஸ்டிக் போட்டிருந்தது தான் என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு தண்ணியை விடாது உள்ளோ. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் மெட்டீரியல்களை கம்ப்ளீட்லி செத்துட்டு தோணுது எனக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பர்மியபிள், லைக் தண்ணியே உள்ளே விடும். அந்த பிளாஸ்டிக் வச்சிருந்தது லைக் கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால இட்ஸ் ப்ராப்ளி a different kind of chemical reaction. So it's basically killed all the organic matter and then compressed it all down. முடிஞ்சிச்சுங்க. அட்லீஸ்ட் இந்த நடைபாதையை சரியாக பண்ணிட்டேங்க. ஒரு லைக் அவ்வளோ சமமாக இல்லைன்னா கூட, பட் இட்ஸ் லைக் டீசென்ட் மெயின்டைனபிள். பாருங்க இந்த ஆங்கிளில் தெரியும் பாருங்க. ஸோ இந்த இடம் இன்னும் இருக்குது அப்படியே. பட் அட்லீஸ்ட் எனக்கு நடக்கிறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாச்சுங்க. ஏன்னா த மெயின் ரீசன் நான் அங்கே பிளாஸ்டிக் அப்படியே விட்டுருந்து என்னத்துக்குன்னா, அது மேலே கார்பெட்டு நடந்து போகிறப்ப கால் நிறைய சரங்கம் இங்கே. ஏன்னா அவங்க எல்லாம் செம்மன் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஒரு வாட்டி போகிறப்போ ரிஸ்க்கு. பட் இப்போ அங்கேருந்து மண் எடுத்து வந்து போட்டுது. இப்போ இது மேலே நான் நார்மல் பிளாஸ்டிக் கவர் போட்டுருவேன். இது ப்ரீதபிள் மெஷ் போட்டுருவேன். ஸோ விச் வில் பேசிக்லி மெயின்டைன் இட். ஸோ நடந்து போகிறதுக்கு எனக்கு ஈஸியாகும். ஏன்னா ஒரு வேலையும் நான் அங்கே தான் பண்ணிட்டு எடுத்துன்னு வருதுங்க. இட்ஸ் குட். கால் பாருங்க கச்சான்னு ஆகி க்ளவுஸ் ஏதோ பெண்டு நிமிடுற வேலைன்றாங்களே, அதுதாங்க இது. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு போக. பட் இட்ஸ் a good workout. நான் இது மெயினாக லைக் செகண்ட் ரீசன் ஐ டூ இட் இஸ் ஃபார் எக்ஸசைஸ். உடல் பயிற்சி தான் மெயின். ஒரு 40s இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸு. இது லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸாக தான் இருக்கும்னு நான் நினச்சின்னு இந்த அலாட்மெண்ட் எடுத்தேன். பட் இவ்வளோ ஹெவி டியூட்டி இருக்கும்ட்டெல்லாம். பட் பரவாயில்ல, ஐம் டூயிங் இட் ஸ்லோலி. ஐம் நாட் ரஷிங். இட்ஸ் a good workout டுடே அண்ட் ஐம் ஹாப்பி வித் திஸ். ரொம்ப நாளாக எனக்கு அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து போட்டுடணும் பிகாஸ் ஐ நியூ வாட் டேமேஜ் இட் வாஸ் டூயிங். பட் சொன்ன மாதிரி ஒரு மனசில் இந்த ஒரு பெரிய பாரம் இறங்கிச்சிங்க. எனிவே, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். ராஸ்பெரி இடம் இது பெரி இடம் இது பேசிக்லி. ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ராஸ்பெரிக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு. ஸோ ராஸ்பெரி மீட் ப்ளூபெரி மீட் ராஸ்பெரி பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஓரமாக இந்த பக்கமாக வச்சுருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் புஷ்ஷாக வளரும். ஸோ வளர்ந்து செடி விட்டு பழம் விட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு இங்கே கண்ணுக்கு ஏற்ற தூரத்தில் ஆல்ரெடி சொல்லிப்போம் பல மோஸ்ட்லி. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் ஹியர். அது பக்கத்தில் ரெட் கரண்ட்ஸ் 2. இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன். இந்த டப்பாவில் தான் ஊற்றுனேன். அதில் இருக்கிற துரும்பெல்லாம் வெளியே வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஸ்டில் வாட்டர். அவ்வளோதாங்க, மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் கிளம்பி போகிறேன். தட்ஸ் இட் ஃபார் சண்டே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி. வந்து நினச்ச வேலை கொஞ்சம் நடந்துச்சுங்க டெஃபினெட்லி. இந்த க்ளீன் ஆனது மாத்திரம் எனக்கு ஐ ஃபீல் சூப்பர் ஹாப்பி அபவுட் திஸ். இப்போ தான் ஒரு பெரிய கட்டிங்கில் எடுத்து குத்துன வேறு நல்லா பேக் ஆகட்டும்னு. ஓகே, ciao friends, this is 9th February signing off on Sunday.
14th ஜனவரிங்க. இட்ஸ் அ ஃப்ரைடே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். எனக்கு வேலை இப்படி நல்லா ஸ்டாப் ஆகுது. அலாட்மெண்ட் வந்தேன் நான் ஈவினிங். கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 5:15 இப்போ. என்னாச்சு, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஒரு சின்ன க்ரீன் ஹவுஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் இட்ஸ் டெம்பரரி க்ரீன் ஹவுஸ், வெறும் ஸ்ட்ரக்சர் வண்டி இருக்குது பாருங்க. இப்போ தான் பிக்கப் பண்ணின்னு வந்தேன், இன்ஸ்டாலும் பண்ணேன். பட் இது சொதப்பிடுச்சுங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் அது மேலே போடுறது ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணோடனே அப்படியே கிழிஞ்சிச்சு சென்டரில் அப்படியே. ஸோ இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நான் வேறு என்ன பண்ணலாம். பட் ஐ வாஸ் ஹோப்பிங் ஒன்லி திஸ் வில் பி ஃபிட்டிங். ஏன்னா இது க்ளீனாக பவுண்ட்ரி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டைலெல்லாம் ஒன்றும் ஆகல. இந்த பிளாஸ்டிக்கே அந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஜஸ்ட் கேவ் வே. பட் எனிவே, இன்னைக்கு பண்ண அட்வென்ச்சர் வேஸ்ட்டுங்க. வேறு எதுவும் வேலை பண்ணலைங்க. இது பக்கத்தில் வின்சர் காசல்ன்ற பாருங்க, அந்த காசல் பக்கத்தில் தான் வின்சரில் போய் பிக்கப் பண்ணின்னு வந்தேன். I paid money as well for it. பட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே கை கொடுத்துச்சு. எனிவே, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இதுங்க ப்ராப்ளம்ஸ்ங்க சந்திச்சிருக்கோம். இதெல்லாம் சின்ன விஷயங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணாக்க எல்லாம் சரியாயிடுங்க. இது கவர் அப் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ வேலை பண்ணமாகுது. எனிவே, let's see what's in store over the weekend.